அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். இந்த காலகட்டத்து இளைஞர்களெல்லாம் பட்டதாரி மாணவ மாணவிகளாக இருப்பது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இருப்பினும் ஒரு வருத்தம், அனைவரும் மனப்பாடம் பண்ணும் நோக்கில் படிக்கிறார்கள். எப்படியாவது மார்க் வாங்க வேண்டும், பட்டம் முடிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்ற கனவுகளோடு பாடங்களை மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்து ஏதாவது ஒரு அரசு வேலையை அடைந்து விடுகிறார்கள். அந்த கல்வி சிறப்பென்று சொல்ல முடியாது. கல்வி என்பது ஒரு நியூ கிரியேட்டிவிட்டியை உருவாக்குற தகுதியான கல்வியாக இருக்கணும். சும்மா படித்தோம், மனப்பாடம் பண்ணோம், மார்க் வாங்கினோம், வேலைக்கு போய் சேர்ந்தோம், சம்பளம் வாங்குகிறோம், வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான இளைஞர்களுக்குள் இருக்குங்க. அப்படித்தான் நிறைய பேர் ஏதாவது ஒரு வேலையை வாங்கி அதில் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க. கல்வியில் ரொம்ப கவனமாக படிக்கணும். புல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல நிறுத்தியும், கமா கொடுத்துருக்கிற இடத்துல நிறுத்தியும், கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி தொடங்கிய இடத்திலிருந்து அந்த ஆச்சரியக்குறியோ எந்த குறியீடு இருக்குதோ அதுவரை என்ன பொருள் இருந்தது, என்ன புரிந்தது என்று தெரிந்து புரிந்து படிக்க வேண்டும். அதுதான் சிறப்பான கல்வி. அதுதான் நல்ல சிந்தனையை வளர்த்தும், நல்ல புதிய யோசனைக்கு வழிவகுக்கும். அப்படியே எஸ்ஸே ஒப்பிக்கிற மாதிரி படித்து மனப்பாடம் பண்ணி பயணத்தை தொடரக்கூடாதுங்க. கல்வி என்பது நிறுத்தி நிதானமாக புதிய விஷயங்களை ஆக்குவிக்கிற, அறிவு பெறுகிற கல்வி முறையை இளைஞர்கள் பின்பற்றணும். படப்படன்னு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆமாங்க, எதையும் புதுமையாக செய்யணும். அதுதான் சிறப்பு. சட்டங்கள் எல்லாம் கூடவே நேற்றைய சட்டங்கள் இன்றைக்கு தேவையில்லை. புதிய சட்டங்களை உருவாக்குறதுக்கு இளைஞர்கள் சிந்திக்கணும். எப்படி நம்ம நேற்றைய ஆக்கின பழைய சோறு இன்றைக்கி திங்கிறதில்ல, இன்றைக்கி சுடு சோறாக சாப்பிட ஆசைப்படுறோமோ அதுபோல் பழைய சட்டங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா, இந்த காலகட்டத்துக்கு என்ன சட்டம் தேவை என்பதை இன்றைய தலைமுறைகள் யோசித்து புதிய சட்டங்களை உருவாக்கக்கூடிய அறிவு வளர்த்துக்கணும். ஆமாங்க, நேற்று முருங்கைக்காய் சாம்பார், இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார், நாளைக்கு ஒரு சாம்பார், நாளான்னைக்கு ஒரு சாம்பார், ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் மீனுன்னா அடுத்த வாரம் கோழி, அதுக்கடுத்த வாரம் மட்டனு, இப்படிலாம் நம்ம மாற்றி மாற்றி செய்கிறது உண்டு. அதவே இன்னும் கொஞ்சம் புதுமையாக இப்போ சிக்கன் 65 சாப்பிட்றத விட நீங்கள் ஒரு ஃபார்முலா தயாரிங்க, புதிய மசாலா உருவாக்குங்க. அதுக்கு சிக்கன் 85ன்னு பேர் வைங்க, 100ன்னு பேர் வைங்க, ஏதாவது புதிய பேர் வச்சு அதை பிரகடனம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஞானத்தை வளர்த்துக்கணும். சும்மா மனைவி கூடவே ராமாயி, மாரியாயி, அங்காயின்னு பேர் இருந்தால் ஒரு நாளைக்கு சிறுதேன்னு கூப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ராதான்னு கூப்பிடுங்க, ஒரு நாளைக்கு சினேகான்னு கூப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நடிகையின் பேரை சொல்லி மனைவியை அலைங்க, அன்போடு
பாசத்தோடு அலைங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் அருக்காணி, அங்காயி, மாரியாயின்னு அவங்க பேரவே வச்சு கூப்பிட்டுருக்குற அதில் அவங்களுக்கும் அலுத்து போயிருங்க. ஆமாம், புதுசு புதுசாக மனைவியை அணுகணும், புதுசு புதுசாக கொஞ்சணும், மகிழணும். அந்த மாதிரி அறிவை வளர்த்துக்கணும். கல்வி அப்படிப்பட்ட ஞானத்தை பெறக்கூடிய கல்வி தான் ஒவ்வொரு இளைஞர்களும் பயிலணும். நிறுத்தி நிதானமாக பயின்று புதிய விஷயங்களில் கவனம் கொண்டு பாருங்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பிலிப்ஸ் ரேடியோ இருந்துச்சு. காலப்போக்கில் அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. ஹீரோ சைக்கிளு, இன்றைக்கி எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா? புதுசு புதுசாக சிந்தனையை விரிவாக்குறதுனால தாங்க. ஆமாம், இளைஞர்களெல்லாம் நல்லது ஒரு கல்வி பயின்று புதிய க்ரியேட்டிவிட்டி மைண்டில் செயல்படணும். ஆமாங்க, 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிடணும். விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணி வரை படிக்கணும். 4லேருந்து 5 வரைக்கும் எழுதணும். 5லேருந்து 6 வரைக்கும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். 6லேருந்து 7 வரை வீட்டுக்கு என்ன தேவை தேவையில்லை அப்படிங்கிறத பட்டியலிடணும். 7லேருந்து 8க்குள்ளே அவங்கவுங்க படிக்க போகிறதுக்கு ஆயத்தமாகிடணும். அதுக்கப்புறம் தன்னுடைய பணிகளில் சீரு சிறப்புமாக செம்மையுமாக பணியாற்றணும். புதிய புதிய கவனம் கொண்டு செயல்படணும். அப்போ தாங்க இந்த நாட்டை புதிய நாடாக, நல்லதொரு மக்கள் வாழும் நாடாக ஒரு கல்விமானால் உருவாக்க முடியும். இன்றைய இளைஞர்கள் அந்த மாதிரி அறிவு கொண்டு செயல்படணும். சும்மா மனப்பாடம் பண்ணிவிட்டு மார்க்கு வாங்கி பயணத்தை தொடரக்கூடாது. இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள்லாம் பாருங்கள், நிறைய பேர் மார்க்கு வாங்கலின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாமில் பயந்துட்டு எத்தனையோ பேர் தோல்வி பயம் அவங்கள கஷ்டப்படுத்துது. நிறைய பேர்த்த தோல்வி வந்துட்டால் அவங்க தாங்கிறதில்ல. தோல்வி என்பதுங்க ஒரு திருப்பு முனை. தோல்வி என்பது வேறொரு வாய்ப்புக்கான திறவுகோல். தோல்வி சறுக்கல்களை சரி செய்ய சாதுரியம் தோல்வது. தோல்வி என்பது அவமானம் அல்ல, அதையே உரமாக்கும் ஆற்றல் தருவது. தோல்வி என்பது அஞ்சத்தக்கதல்ல, ஆராயத்தக்கது. தோல்வி என்பது வருந்தத்தக்கதல்ல, வெற்றிக்கு வழிகாணும் விவேகம் தருவது. தோல்வி பற்றி கவலைப்பட்டால் சோர்வுதான் வரும், சிந்தித்தால்தான் தேர்வு வரும். தோல்வி பரீட்சை வைத்து பாடம் சொல்லும் புதிய ஆசான். தோல்வி சொல்கிறது, என்னை சந்தித்தவர்களே வெற்றியும் சந்திப்பார்கள் என்று. ஆம் இளைஞர்களே, எந்த தோல்வியிலும் தோண்டு விடாதீர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கலங்கி விடாதீர்கள். உங்கள் அறிவை விரிவாக்கி செயல்படுங்கள். மாபெரும் வெற்றியாளராய் இந்த உலகில் விளையலாம். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்வெளி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.